പിന്നെ இந்த கிபுலோயா EIA ரிப்போர்ட்டை வாசிச்சிங்கன்றாலும் சரி, அவைகளோட ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை வாசிச்சிங்கன்றாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஜானவேலியிலிருந்து உள்ளக வீதியிலிருந்து விவசாய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அவையோட வாழ்வாதாரத்துக்காக ஆடு மாடு கொடுக்கறது, இந்த சகல விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலில் இந்த பயனாளிகள் சம்பந்தமானது மாத்திரம்தான் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அணைக்கட்டை கட்டுவதனூடாக நீரேந்து பிரதேசமாக வார நேரடியாக நீர் கொள்ளளவு வார இடம் 1600 ஹெக்டேர் அல்ல 4000 ஏக்கர் காணி, அதை சுற்றி 100 மீட்டர் பஃபர் ஜோன், மற்ற ஏனைய வேலைகள் எல்லாம் செய்யறதுக்காக வார காணிக்குள்ளுக்கு அந்த காணிக்கு எங்கட வயல் நிலங்கள் 910 ஏக்கர் இப்ப செய்யப்பட்டு கொண்டிருக்கிற வயல் நிலங்கள் உள்ளே போகுது. 2 கிராமம் இந்த தண்ணிக்கு போகுது. காஞ்சூரமோட்ட கிராமமும் வடிவத்தகல் கிராமத்தின் ஒரு பகுதியும் இந்த தண்ணிக்குள்ளே போகுது. அதை விட 8 சிறு குளங்கள் அதுக்குள்ளுக்கு போகுது. போனால் இப்போ மொத்தமாக எங்களோட 910 ஏக்கர் வயல் நிலம், மேட்டுக்காணி, 2 கிராமம் போகுது. இதுக்கு மேலதிகமாக 2021 டிசம்பரில் ஒரு வெரி ஸ்பெஷல் கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வரப்பட்டது. என்னத்துக்கு சொன்னால், இந்த தண்ணி நீரேந்து பிரதேசம் வாரது முக்கியமாக ஃபாரஸ்ட் லேண்ட். இந்த நான் சொன்ன காணிகளுக்கு மேலதிகமாக நிறைய ஃபாரஸ்ட் லேண்ட் வருது. இந்த ஃபாரஸ்ட்டை மகாவலிக்கு 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷல் கெசட் நோட்டிஃபிகேஷன் கூடாக 6700 ஹெக்டேர் வனம் விடுவித்து மகாவலி அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அவையில் ஏற்கனவே இந்த மகாவலி வலயம்ன்றது 2 லட்சம் ஹெக்டேர் லேண்ட். இந்த 2 லட்சம் ஹெக்டேர் லேண்டுக்கு மேலதிகமாக இந்த 6700 ஹெக்டேர் அல்லது 13000 ஏக்கர் நிலம் வவுனியா வடக்குக்கு சொந்தமான நிலம். வவுனியா வடக்கு நிர்வாக எல்லைக்குள்ளுக்கு இருந்த நிலம், வனவள திணைக்களம் தந்த ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ணி வச்சிருந்த நிலத்தை வனவள திணைக்களம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குது. இவையோட வேண்டுகோளுக்கு அமையாருக்கு மகாவலி அத்தாரிட்டி கொடுக்குது. அந்த EIA ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வருது. என்னென்றால், மக்கள் இந்த பூர்வீக காணிகளுக்கு போகுது, இத்தனை குளங்கள் போகுது. மற்றது வன்னி ஃபாரஸ்ட் மிகவும் முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட் பகுதி தண்ணிக்குள்ளுக்கு அமுழ்றதால இலங்கையில வேற ஒரு இடத்திலையும் காணப்படாத இந்த வன்னி வனத்துக்கு அடையாளமாக இருக்கிற மரங்கள், விலங்குகள், பறவை இனங்கள் முட்டகாளியர் ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி இறுதியில் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கான திட்டமாக இருக்கிறதால தாங்கள் இந்த வனத்தை உங்களுக்கு விட்டு தரோம் என்று சொல்லி வனவள திணைக்களம் இவையில கொடுத்துருக்கு. அதில் மிகவும் முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் ஒன்று ஜான மனித மோதல். இப்போ ஜான மனித மோதல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பன்னியில், அதுவும் குறிப்பாக நெடுங்காடி பிரதேசத்தில் ஒரு பாரிய பிரச்சனை. இப்போ எங்கட பன்னி வடக்கு மாகாணத்தில் 0.45 என்றது பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஜானேன்ற டென்சிட்டி. எங்கட பன்னி காடுகளில் 2 ஸ்கொயர் கிலோமீட்டரும் ஒரு யானை இருக்குது. கிட்டத்தட்ட 0.9 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 2 யானை இருக்குது. ஆனால் நீங்கள் மகாவலி அத்தாரிட்டி ஏற்கனவே செய்த அந்த மகாவலி ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகம். அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், இந்த காடுகள் தண்ணி தேக்க காடுகள் அழியும். காடுகள் அழிஞ்ச உடனே அந்த பிரதேசம் புல்தரைகளாக மாறும். புல்தரைகளாக மாறின பிறகு இந்த யானைக்கு தேவையான புல்லும் தண்ணியும் போதிய அளவு இருக்கிறதால யானையின் இனப்பெருக்க வீதம் சரியான வேகமாக நடக்கும். அதனால தான் உலகத்தில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு யானையின் டென்சிட்டி அதிகம் உள்ள நாடு இலங்கை. ஆனபடியாக தான் இவ்வளோ டூரிஸ்ட் அள்ளப்பட்டு வருது மின்னேரியாக்கும். ஏன்னா ஒரு இடத்துல போனீங்கன்னா 100-200 யானையை எடுக்கலாம், பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு இப்போ உடனடியாக யானையால் வர பிரச்சனை, இந்த 13000 ஏக்கர் வனத்துக்குள்ளுக்கு இருக்கிற யானை வெளியில இந்த ப்ரொஜெக்டால வரப்போகுது. இன்னொரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த யானையின் இனப்பெருக்க வீதம் கூடுறதால வர 2வது அடுத்த பிரச்சனை. அது குறிப்பிட்ட 10 வருஷத்துக்கு அது வரும். பின்ன எங்களுக்கு இப்போ வவுனியா வடக்க பொறுத்தவரையில் இந்த ரிப்போர்ட்ல இதுல காணியை பறி கொடுக்குறாக்கள் அந்த 910 ஏக்கர் இப்போ வயல் செய்கிற காணிகளை பற்றி எந்த கதையும் இல்லை. அவைகளுக்கு என்ன நஷ்டஈடா அவைகளை பற்றி ஒரு கதையும் இல்லை. இந்த ஞான மனித மோதலை கட்டுப்படுத்துறதுக்கு வவுனியா வடக்கில் என்ன செய்ய போறோம்ன்றது ஒரு கதையும் இல்லை. நீரில் போடுற இந்த எங்கட கிராமங்கள் சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை. இந்த காடுகள் அழிக்கப்படுற சம்பந்தமான ஒரு கதையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பண்டுக்கு கீழே தான் கதைக்கணும்.
பண்டுக்கு மேலே வவுனியா வடக்கு சம்பந்தமாக எந்த கதையும் இல்லை. மற்றது முதல் ரவிகரன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்றால் இந்த அதில் போடணும் என்னென்றால் நியூலி டெவலப்ட் ஏரியா த நியூ செட்டிலர்ஸ் வில் பி செட்டில்டு என்றது அதில் குறிப்பிடப்படுது. அது நாங்கள் விளக்கம் கேட்ட நேரம் அவையில் சொல்லணும் என்னென்றால் நாங்கள் அந்த நியூ செட்டிலர்ஸ் என்று சொல்கிறது வடக்கு மாகாணத்துக்கு வெளியில் இருந்து நாங்கள் புது செட்டிலர்ஸை கொண்டு வர மாட்டோம். இது அங்கே இருக்கிற குடும்பங்களை தான் நாங்கள் நியூ செட்டிலர்ஸ் என்று குறிக்கிறோம் என்று வாயால் அமைச்சரால் சொல்லப்பட்டிருக்கு.